இன்னைக்கே வரணும், இப்பவே வரணும். சங்கர் சகோ வணக்கம், நலமா? ஊட்டிக்கிழமை சொல்லியிருக்காங்க. சங்கர் ப்ரோ இனிய இரவு வணக்கம். செஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் நாராயணா என்று சொல்வது பற்றி அழகாக காட்டும். ஐ நாராயணா, ஆமாம், இப்போ நாராயணான்னு சொல்கிறதே ரொம்ப விட்டுட்டேன் நான் இப்போ. அதனால தான் ஒருவேளை வீடியோஸ் போகலையோ. நாராயணா சொல்கிறதே விட்டுட்டேல சீசனா. நாராயணா, நாராயணா, நாராயணா சொல்லும்போது மனசுக்கு வந்து ஒரு ஒரு லேசாகும் மனசு எனக்கு. ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அச்சோ சரத்மா, மிக்க சந்தோஷம் சரத்மா, மிக்க சந்தோஷம். மிக்க நன்றி. ஐயோ ஏதோ எழுதியிருக்காங்க தேவி அவர்கள், எனக்கு புரியல, சாரி. பானுபாண்டியன் சகோதரி வணக்கம், நலமா சாப்பிட்டாச்சு அப்படின்னு செல்லம்மா சொல்லியிருக்காங்க. செல்லம்மா கூப்பிட்டுருக்காங்க, செல்லம்மா. கண்ணன் சகோ நலம், நீங்கள் நலமா சொல்லியிருக்காங்க. வீட்டு இன்னும் சொல்லியிருக்கீங்க தெரியல சுரேஷ் அவர்களே. அக்கா, தங்க நகை ஒரு பவுன் 66,000 ரூபாய் ஆயிடுச்சு, 1 லட்சம் வரை வரும்னு சொல்றாங்க. ஊட்டிக்கணும், வரட்டும் விடுங்க, அதனால என்ன இருக்கு, வரட்டும் வரட்டும். பானு சகோதரி வணக்கம். சீசஸ்லிக்காக 3 இட்லி சட்னி சாப்பிட்டேன். ஓ சரி, போதுமா அண்ணா? நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு வந்துட்டு 2 தோசை சாப்பிட்டா போதும், டக்குன்னு அப்படி வயிறு நிரம்பிடும். அது ஏனே தெரியல. நான் லைக் போட்டேன் தாயே. ஐயோ சாலஸ்மா, தாயே சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, மிக்க சந்தோஷம் சால சகோதரி. நான் வந்து புதுசா ஃப்ரம் கேரளா. கேரளாவா நீங்க? மிக்க சந்தோஷம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுரேஷ்மா. அன்பான உறவுகள், அழகாலைக்கு பாசத்துக்கு சுத்தம், அருமை சீசனா. அக்கா வீட்டில் என்ன பேர் அக்கா? சரி, வீட்டில் எத்தனை பேர் அக்கா? எத்தனை பேருன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன் சாமி, அதை பற்றி நான் எதுவும் யார்ட்டே சொல்லலை, கண்டிப்பாக சொல்கிறேன். 66 ரூபாய் தானே, கவலைப்பட மாட்டாங்க கண்ணா. சுரேஷ் சகோ வாங்க வணக்கம். சங்கர சொல்லியிருக்காங்க வாங்க வணக்கம். பூபேஷ் ஹாய், இரவு வணக்கம். இரவு வணக்கம் பூபேஷ் அவர்களே. தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க, வாருங்கள். வணக்கம். கேரளா பசங்க கிட்ட பேசாத. கேரளா பசங்க கிட்ட பேசக்கூடாதா? சரி. ஓகே, கேஎஸ் சகோ இனிய இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா? ஊட்டிக்காரமா சொல்லியிருக்காங்க. நான் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? குட் நைட். நல்லா இருக்கேன் முருகன் சகோதரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க. ஹாய்மா, வாங்க சுரேஷ். ஹாய் சுரேஷ்மா. பானுபாண்டியன் சகோதரி வணக்கம். கேஸ்மா சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து திருச்சி சரத்மா. திருச்சி தெரியுமா? அந்த ஊர் தான். அது நான் இளமையில் நினைத்ததால் இளமை கூடும். இளமையில் நினைத்தால் இளமை கூடும் என்றது. இளமையில் நினைத்தால் இதமான எண்ணங்கள் மாறும். எனக்கு தெரியலே மேகமே. என்ன மேகமே அப்படின்னா சாப்பிட்டா சூட்டிக்கலாம். ஓகே, எஸ் வாங்க ஷரத். எஸ், மிக்க சந்தோஷம். பானு சகோதரியின் கமெண்ட்டு பழைய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தேன். ஆமாம் ஆமாடி தங்கப்பில்ல. நாராயணன் உங்கள் பெரியப்பா பெயர் தானே? எங்கள் அண்ணன். ஆமாம் மேகமே, நான் சென்னை. மிக்க சந்தோஷம் பூபேஷ் அவர்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூபேஷ்மா. குட் நைட்மா. குட் நைட், குட் நைட். எங்கள் அண்ணன் நாராயணன் டெப்டி தாசில்தாராக இருக்கிறார், அவரை ஞாபகப்படுத்தும் விதமாக. சரி மேகமப்பா. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது எத்தனையாவது திருக்குறள்? இதன் விளக்கம் என்ன சொல்லுங்கம்மா? அது எத்தனையாவது திருக்குறள்னு எனக்கு தெரியாது. நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னா அதாவது நம்மளுக்கு செஞ்ச உதவியை வந்து எப்போவுமே நம்ம வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நன்றி மறப்பது நன்றன்று. நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னா அவங்க செஞ்ச தீமையை வந்து அப்போவே மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அதற்கான விளக்கம். இது குறுக்கி கம்மியாக சட்டுன்னு சொல்லிட்டேன். கரெக்டாக முருகா? ஓகே, ஹாய் சிஸ்டர், சாப்பிட்டாச்சா? வாருங்கள். வணக்கம். தங்கப்பிள்ளவா சாமி, உங்கள் பேர் சொல்லுங்கள் சாமி. என் புருஷன் கூட சண்டை போட பயமாக இருக்குது. என் புருஷன் கூட சண்டை போட பயமாக இருக்குது. ஏன்? அடிச்சிடுவாரா? இல்லை, அவர் செய்யும் சமையல் உப்பை அதிகமாக போட்டு விடுவார், என்னை பழிவாங்க. சிஎஸ்னா. ஓகே, ஹாய் சிஸ்டர். சாப்பிட்டேன் தங்கப்பிள்ளை, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஜனாமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா சாமி? என்ன சாப்பிட்டீங்க? 40 ரொம்ப சந்தோஷம் தங்கப்பிள்ளை. ராஜா நவனி இன்னும் சின்ன பாப்பாவா ஆண்டியா? சூப்பர் பாலானா. சிஸ்டர் 4 மணிக்கு எழுந்து தூக்கம் முடித்திருக்கிறீர்கள். ஆமாம், பாப்பா வந்து இன்னைக்கு வந்து இது டூர் போயிருந்தா, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, அதனால தான். ஓகே.